ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 28/12/2025க்கான கேரளா ராட்டி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு இந்த இடத்துல போன மாதம் 048 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ 04 அப்படிங்கிற நம்பர் நமக்கு போன மாதம் அடிச்சப்பலாம் நமக்கு இந்த மாதம் எப்படி நமக்கு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 740 04. ஸோ இங்கே மறுபடியும் நமக்கு ஒரு 04 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு 04 அப்படின்னு சொல்லி அடித்தப்போ நமக்கு இங்கே 019 ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தோன்னா 019 அப்படி நம்பர் வந்திருக்கு. 019 நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 740க்கு கீழே கிராஸாக பார்த்தீங்கன்னா 409, இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா 107, சரிங்களா? நல்லா பார்த்துங்க. 740க்கு 04ங்கிற ஒரு நம்பருக்கு 019ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதில் 40லேருந்து மேலே 2வது நாள் 919 டபுள்ஸு, சரிங்களா? 919 டபுள்ஸு. இதில் ஏபி நம்பர் 91 எடுத்து நமக்கு பிசியில் அடிச்சிருக்காங்க. இங்கே உள்ள 10 அப்படி நம்பர் எடுத்து நமக்கு கேமில் உள்ளே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே 09 எடுத்து நமக்கு கேமில் உள்ளே வந்திருக்கு, 019ங்கிற ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 402. 402க்கு நமக்கு 502 அப்படிங்கிற ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே 820 அப்படிங்கிற ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே 502 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இங்கே மேலே 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க. டபுள்ஸுக்கு ஏபி நம்பரு எடுத்து இங்கே நமக்கு ஏபியில் அடிச்சிருக்காங்க. இங்கே ஏபி நம்பர் எடுத்து நமக்கு பிசியில் அடிச்சிருப்பாங்க. இந்த 10ஆம் நம்பர் ரிசல்ட்டில் வந்திருக்கும், 09 ரிசல்ட்டில் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே 20 அப்படி நம்பர் ரிசல்ட்டில் வந்திருக்கு. இங்கே ஏசி நம்பர் எடுத்து நமக்கு 52 அப்படி நம்பர் கேமில் வந்திருக்கு, சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு இப்போ ஒரு 04 அப்படி நம்பர் இருக்குது. 04க்கு எங்கெங்கே எடுத்து நமக்கு வரணும்னு பாருங்கள். 452லேருந்து நமக்கு 2 நம்பர் வரணும். இங்கேருந்து 3வது நாள், சரிங்களா? இங்கே நமக்கு எப்படி 402 1 2 3வது நாள், 1 2 3வது நாள். அப்போ அப்படி இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு 3வது நாள் 1 2 3வது நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எப்படி நமக்கு டபுள்ஸ் இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு டபுள்ஸ் இருக்குது. அப்போது 74 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 74ஓட இங்கே 784 இருக்குது, இங்கே 452 இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நமக்கு கேம் நாளைக்கு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 74 அப்படி நம்பர் இருக்கிறதுனால இந்த நான் 74 அப்படி நம்பரை எடுத்துக்கிறேன், சரிங்களா? 74 அப்படி நம்பரு ஃபஸ்ட் நமக்கு பிசி அடிச்சிருப்பாங்க, அடுத்து ஏசி அடிச்சிருக்காங்க. நாளைக்கு ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏபிஎஸ்சி பிஸில் எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஏபி 74 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து நமக்கு எந்த நம்பர்ஸ் வந்தாலும் எடுக்கலாம். ஸோ அதனால் 745 ஒன்று நம்பர், அது மாதிரி 44. ஸோ இந்த நம்பரை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் மாற்றி ட்ரை பண்ணிட்டேன். 745 ஒன்று, சரிங்களா? அதே மாதிரி 742 அப்படி நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேருந்து இன்னொரு டைப்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 589 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 589க்கு இங்கே நமக்கு 95ங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. திரும்ப 3 நாள் கேப் போட்டு 428லேருந்து நமக்கு 42ங்கிற கேமில் வந்திருக்கு. திரும்ப 3 நாள் கேப்லேருந்து பார்த்தீங்கன்னா 452லேருந்து தான் வரணும், சரிங்களா? இந்த கான்செப்ட் படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசிலேருந்து நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு 4 வச்சு கேம் இருக்கிறதுனால நான் இந்த 2 நம்பர்ஸை கொடுத்துருக்கேன், 745 742. அப்போ இப்படின்னு பார்த்தோம் நீங்கள் இந்த நம்பரை ஏபிஎஸ்சிபிஸில் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். நேரத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம், ஆனால் நம்ம பிரித்து எடுத்து ட்ரை பண்ண சொல்லலை, சரிங்களா? நம்ம கரெக்டாக 96 69 அடிச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ்லேருந்து நமக்கு மறுநாள் 2 நம்பர்ஸ் வருது. ஸோ இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்ம சார்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லி பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இதில் நீங்கள் தனியாக இதை எழுதி வச்சுங்க. 96 69 அடிக்கும் பொழுது அந்த ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் வருது. நம்ம 95 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? ஸோ அது இருக்கட்டும். இப்போது நமக்கு இதுலேருந்து நமக்கு நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 745 742. அப்போ இதுலேருந்து நமக்கு வர்றதுக்கான 2 சான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, சரிங்களா? அப்போது 42 அப்படி நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கும்போது ஒரு டைம் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கும்போது 24க்கு நல்ல சான்ஸ் இருக்குது, அதுவும் பிசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். சரி, 24 ஒரு 42. ஸோ இந்த நம்பரு இந்த மாதமே உங்களுக்கு வரல அப்படின்னாலும் நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் பிசியில் ஒரு 24 42 அப்படிங்கிற நம்பரு வரணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி ட்ரை பண்ணும்போது நம்பிக்கையோடு எடுத்து ட்ரை பண்ணுங்கள்.
வருமான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன வருமான்னு நீங்கள் நினச்சினாவே அது வந்து வராது. சரிங்களா? வருங்கிற நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு ஃபாலோ எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா, ஒரு ஃபாலோவிலையும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி வரும். சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாடலில் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இங்கே அடித்து நமக்கு வராமல் இருந்திருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, வராமல் இருந்திருக்கா. நம்ம ஏற்கனவே கூட நம்ம ஒரு டைம் சொல்லியிருந்தோம். போன மாதத்துக்கு ஒரு 29 அடித்தா 29 வரும்னு சொல்லியிருந்தப்ப இந்த பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். போன மாதத்துல இந்த மாதிரி நமக்கு அடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் 29 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு 92 அப்போ அதுக்கப்புறம் வெளியில் ஒரு 29 அப்படிங்கிற வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 02 அடித்தப்பே சொல்லியிருந்தோம். சரிங்களா? அடுத்தம் அதே மாதிரி நமக்கு பிசியில் ஒரு 29 நம்பரு வந்துச்சு. ஆனால் 42ங்கிறது 24ஆவும் வரலாம், 42ஆவும் வரலாம். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு பிசியில் இந்த நம்பர்ஸ் நமக்கு வரணும். சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 745, 742 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் வந்துச்சுன்னா 8745, 8742 அப்படி நம்பர் 4 டிஜிட்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பரும் சரிங்களா? லாஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பரும் 49 அப்படின்னு சொல்லி அடிக்கும் பொழுது நமக்கு இது வந்து சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்த நாள் நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். லாஸ்ட்டாக அடுத்த 49 மட்டும் தான் எடுத்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுக்கு நமக்கு 49 எடுத்து அடிக்கும்போது இங்கே உள்ள 70 எடுத்து நமக்கு பிசியில் 07 அடித்து 8907ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு 07ங்க நம்பர் வந்திருக்கு. அடுத்து 782 இங்கேயும் நமக்கு 78லேருந்து 78 அப்படி நம்பர் வந்திருக்கு. ஸோ இதில் இன்னொரு கெஸ்ஸிங் உங்களுக்கு சொல்லாமல் விட்டேன். ஸோ இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள். 74க்கான ஒரு வாய்ப்பு தான். சரிங்களா? 74க்கான ஒரு வாய்ப்பு தான். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஏ போர்டு சரிங்களா? டிஏ போர்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிசி நம்பரு, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பரு கிராசிங்கில் 54க்கு 54, 29க்கு 29, 74க்கு 74ங்கிற சான்ஸு இருக்குது. ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இப்போ அந்த கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. சரிங்களா? இந்த பாருங்கள் 70க்கு 70, 78க்கு 78 நாளைக்கு இங்கே உள்ள 59க்கு ஒரு 59 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா இங்கே நீங்கள் கிராஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். டைமண்ட் முக்கோண ஷேப்பில் 954, 3D 954 சேம் நம்பர் 954 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 954 சரிங்களா? இங்கே நம்ம ஃபஸ்ட் அடிக்கும்போது 59 54 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 69 54 இங்கே உள்ள நம்பர் தான் அடிச்சிருக்காங்க. 5 6க்கு அப்புறம் 5 59 54 அடிச்சுட்டு இங்கே உள்ள நம்பர் எடுத்து இங்கே அடிச்சிருக்காங்க. இப்போ இங்கே உள்ள நம்பர் எடுத்து அடித்தாங்கன்னா 49 54ன்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான். ஸோ அதையும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 954 இது பழைய மாடல். இதில் நம்ம வின்னிங்கே 2 டைம் பழைய சேனல்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு வின்னிங்ஸ் நிறைய டைம் வந்திருக்கு. ஆனால் இப்போது அதிகபட்சம் வர்றதில்ல. இருந்தாலும் இந்த மாதிரி பேட்டர்ன் அமையும் போதெல்லாம் இந்த நம்பர்ஸ் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்குமே அந்த பேட்டர்ன் நான் கொடுக்குறேன். சரிங்களா? 954 அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே 9 9 5 4 சரிங்களா? அப்போது இங்கே 9 4 5 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 9 429 பாருங்கள். 4 9 2 இங்கே 5 2 9 2 சாரி இந்த இடத்துல நான் 5ன்னு கொடுக்குறது பார்த்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்டேன். சாரி 5 2 4 542 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பிசியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இந்த நம்பர்ஸ் மேட்சிங்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சிங்கிள் நம்பர் தான் என்னால் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 742 740ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் எனக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 742க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸை கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டுக்கு தான் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி
இன்னைக்கு நண்பர் ஒருத்தர் டவுட்டு கேட்டிருந்தாரு. ஸோ ஏற்கனவே லாஸ்ட் 5 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் நம்ம வந்து அப்பப்போ நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பேட்டர்னுமே எடுத்து உங்களுக்கு சார்ட்டாவே எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொல்லி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அந்தந்த டைமில நீங்க அந்தந்த வரும்பொழுது நீங்க எடுத்து ட்ரை பண்ணிக்கணும். லாஸ்ட் 5 நாள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் வந்துருச்சு. மறுபடியும் அடுத்த பேர் வருமான்னு சொல்லி கேட்டீங்க. வந்தாலும் வரலாம். நமக்கு ஒரு டைம் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்து ட்ரை பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி 0 வச்சு சொல்லிரணும். இத்தனை மாதம் ஃபுல்லா வந்துச்சு. போன மாதம் வந்துச்சு. இந்த மாதம் மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க ஓரளவு ட்ரை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. அதுலேருந்து ஒரு பேர் வரும். சரிங்களா? உங்களால ட்ரை பண்ண முடிஞ்சால் அத ஃபுல்லா எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. அதே மாரி நீங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது, நெறைய பேர் நான் பேசுறவங்கள பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 10, அடுத்து 50 போடுவாங்க. அடுத்து 60 போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் 2 செட்டு, 3 செட்டு, 4 செட்டு இப்படி வராங்க. இந்த இத வந்து ப்ராப்பரா எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னாவே 30, 40 வரும்போது உங்களுக்கு நல்ல வின்னிங் கிடைக்கும். 100லேருந்து 90, 80, 60, 70ன்னு இப்படி இறக்காம 1லேருந்து கொண்டு போங்க. உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. காசு இருக்கிற அன்னைக்கு 50 செட்டு, 60 செட்டு வச்சுட்டு, இல்லாத அன்னைக்கு இந்த லாபம் எல்லாம் இப்போ நீங்க எடுத்துக்காட்டுக்கு இங்க ஒரு ரூ. 3000 செலவாகுதுன்னு வச்சுக்கங்க. வர அன்னைக்கு கரெக்ட்டா 3 செட் வைப்பாங்க 3000க்கு. ஒண்ணும் இல்லங்கண்ணா, போட்ட காசு தான் வந்துச்சு அப்படின்னா. நான் என்ன சொல்றேன், இங்க யூஸ் பண்ற அமௌண்ட்ட இங்கேருந்தே ப்ராப்பரா 1, 2, 3 நாள்னு ஏத்திட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டே காசு இருக்கிறப்ப நெறையா போட்டுட்டு, வர அன்னைக்கு 3 செட்டு, 2 செட் வைக்கிறீங்க. அந்த மாரி தப்பு பண்ணாதீங்க. ப்ராப்பரா எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா, மாசம் கம்பல்சரி ஒரு அமௌண்ட் புடிக்கலாம். நம்ம குடுச்ச ஸ்க்ரீன்ஷாட்ட வச்சு நீங்க மாசம் மாசம் அழகா என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு மினிமம் அந்த ஃபாலோ மட்டும் பண்ணீங்கனாவே, எவ்வளோ பண்ணலாம்ங்கிறத நான் சொல்லல. நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த சார்ட்லாம் எடுத்து பாருங்க. நான் சொன்னத வச்சு நீங்க ட்ரை பண்ணாம மினிமம் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. டெய்லி கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுக்குறேன் பார்த்தீங்களா சிங்கிள் நம்பரா, நானே அது மட்டும் தாங்க ட்ரை பண்ணுவேன். சிங்கிள் நம்பர் தான் என்னால ட்ரை பண்ண முடியும்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் நானே ட்ரை பண்ணுவேன். மத்ததெல்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஃபாலோ மட்டும் தான். சரிங்களா? ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க பணத்த எதிர்பார்க்க முடியும். டெய்லி கெஸ்ஸிங் வர்ற அன்னைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் லக்ல வர்றது தான். ஆனா ஃபாலோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காமெடியில வர மாரி தான். எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து தான் ஆகணும். சரிங்களா? நீங்க ப்ராப்பரா எடுத்து ட்ரை பண்ணா கம்பல்சரி வின்னிங் பண்ணலாம். ஸோ அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.